மும்மூர்த்திகளில் முதல்வரான பிரம்மாதா உலகத்தோட படைப்பு தொழிலை செய்பவர். தன்னுடைய படைப்பு தொழிலுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் இந்த 4 பேரையும் பிரம்மா படைச்சாரு. ஆனால் அவங்க 4 பேரும் சிவனை நோக்கி தவம் இருந்து மெய்ஞானத்தை அடையிறதுக்காக போயிட்டாங்க. அதனால் பிரம்மா என்ன செஞ்சாருன்னா, நாரதர், தட்சகன், வசிஷ்டர், பிருகு, கிரது, புலஸ்தியர், ஆங்கிரசு, அத்திரி, மரிசி இவங்களையெல்லாம் படைச்சு தனக்கு உதவியாக இருக்கும்படி செஞ்சார். பிரம்மாவின் புதல்வர்களில் ஒருவரான புலஸ்தியர் அட்டமா சித்திகளிலும் வல்லமை பெற்றவராக இருந்தார். ஈழ மண்டலத்தில் இயக்க நாட்டில் வாழ்ந்தவர் தான் புலஸ்தியர். ஆயக்கலைகள் 64லும் ஆழ்ந்த புழமையுடையவராக இருந்தார். அகத்திய சித்தருடைய முதல் மாணவனான புலஸ்தியர் தான் அகத்தியரை தலைவராக கொண்ட 14 சித்தர் குழுவுடைய 2வது சித்தர். சிவபக்தரான புலஸ்தியர் மேருமலையில் தவம் செஞ்சு வந்தார். அப்போ அங்கு வந்த தெய்வ மங்கையருடைய கூச்சலால் புலஸ்தியருடைய தவத்துக்கு இடையூறு ஏற்பட்டுச்சு. இதனால் கோபம் கொண்ட புலஸ்தியர் இங்கு வரும் கன்னிப்பெண்கள் கர்ப்பிணியாக கடவர்னு சபித்தார். இதையறிந்த பெண்கள் அந்த பகுதிக்கு வருவதையே தவிர்த்துட்டாங்க. இந்த நிலையில தான் திரணபிந்துங்கிற ராஜரிஷியுடைய மகளான ஆவிட்பூ முனிவருடைய சாபத்தை பற்றி தெரியாம அவர் தவம் செய்கிற இடத்துக்கு வந்தா. முனிவரை பார்த்த மறு நிமிடமே அவ கர்ப்பமானா. அதுக்கப்புறமா தன்னுடைய மகளை ஏற்க வேண்டும்னு திரணபிந்து வேண்டிக் கொள்ள அவளையே மனம் புரிந்தாரு புலஸ்தியர். மனைவியோட நல்ல குணங்களால மனம் மகிழ்ந்த புலஸ்தியர் நம் மகன் என்னை போலவே மகா தபஸ்வியாக இருப்பான்னு ஆசீர்வதித்தாரு. அதன்படி பிறந்த விச்சிரவசு மகரிஷியா விளங்கினாரு. விச்சிரவசுவுக்கு தன்னுடைய மகளான இளிப்பிழைய மனம் செஞ்சு வச்சாரு பரத்வாஜ மகரிஷி. இவங்களுக்கு பிறந்தவன் தான் குபேரன். அதே நேரத்தில் ஈழ நாட்டை மாலியவான்கிற அரசன் ஆண்டு வந்தா. மாவலியாறுங்கிற வளம் மிகுந்த நதியால் செழிப்புற்றிருந்த ஈழ நாட்டுடைய தலைநகரா இலங்கை நகர் இருந்துச்சு. அகத்தியர் மற்றும் புலஸ்தியர்கிட்ட இருந்து குபேரன் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டான். ஒரு சமயத்தில் மாலியவானவென்று ஈழ நாட்டை கைப்பற்றினான். இலங்கையிலிருந்து நாட்டை ஆட்சி செய்து வந்தான். குபேரனுடைய தந்தையான விச்சிரவசு முனிவர் மாலியவானுடைய மகளான கேகசியை பார்த்தாரு. அவளுடைய அழகுல மயங்கி அவளையே திருமணம் செய்து கொண்டாரு. இல்லறம் இனிதா நடந்துச்சு. தன்னுடைய ஞானத்தால புண்ணிய நேரம் வருவதையும் அந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தை 7 உலகங்களையும் ஆட்சி செய்யும் கீர்த்தியை பெறுவான்கிறதையும் விச்சிரவசு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால கேகசியோடு கூடி ராவணனை பெற்றாரு. அதுக்கப்புறமா கும்பகர்ணன் மற்றும் விபீஷ்ணன்கிற மகன்களையும் காமவல்லிங்கிற பெண் குழந்தையையும் கேகசி பெற்றெடுத்தா. காமவல்லி பெரிதா ஆர்ப்பரித்து சிரித்ததால அவ சூர்பனகைன்னு அழைக்கப்பட்டா. அதுக்கப்புறமா விச்சிரவசு உட்போத்கடைங்கிற பெண்ணை திருமணம் செய்தாரு. அதன் பலனா மகோதரன் மற்றும் மகா பார்சுவன்கிற ஆண் பிள்ளைகளை பெற்றாரு. கடைசியா ராகைங்கிற மங்கையை மணந்த விச்சிரவசு கரண், தூடனன் மற்றும் திரிசிரசு ஆகிய பிள்ளைகளை பெற்றாரு. இந்த 3 தாய்மார்களுடைய குழந்தைகளும் ஒற்றுமையாகவும் பாசத்துடனும் வளர்ந்து வந்தாங்க. இவங்க 14 சித்தர்களால் நடத்தப்பட்டு வந்த அகத்திய ஸ்தாபனத்தில் ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றாங்க. இவங்களில் ராவணன், கும்பகர்ணன், மகோதரன் இவங்க 3 பேரும் ரொம்பவுமே பலம் பொருந்தியவர்களாகவும் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்தாங்க. சிவபக்தனான ராவணன் துடுக்குத்தனம் கொண்டவனாகவும் தன்னுடைய வீரத்தையும் மிடுக்கையும் மற்றவங்க கிட்ட காண்பிக்கிற போக்கு உடையவனாகவும் இருந்தா. கும்பகர்ணனோ மட்போரில் திறமை பெற்றவனா இருந்தா. மகோதரன் படை நடத்துவதிலும் வியூகங்கள் வகுப்பதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தான். சான்றோர்களை தேவர்கள்னும் துஷ்டர்களை அரக்கர்கள்னும் சாதாரண மக்களை மானுடர்கள்னும் அழைக்கிற வழக்கம் இருந்துச்சு. ராவணன் மற்றும் அவனுடைய சகோதரர்கள் தங்களுடைய துடுக்குத்தனத்தால் அரக்கர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. சிறந்த சிவபக்தனான சிறுவன் ராவணன் நேரம் தவறாமல் சிவபூஜை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு முறை கங்கை வரைக்கும் வந்துட்ட ராவணன் சிவபூஜைக்கு நேரமானதால் கங்கையில் இறங்கி பூஜை செய்ய ஆரம்பித்தா. அப்போ கங்கையில் திடீர்னு நீர் வரலை. இப்படி சிவபூஜையை குழப்பறவன் யாருன்னு ராவணன் யோசித்தான். அப்போ கார்த்தவீரியன் தன்னுடைய பத்தினிகளோடு கங்கை நீரை தடுத்து விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தான். தன்னுடைய சிவபூஜையை குழப்பிய கார்த்தவீரியனோடு சிறுவன் ராவணன் மோதினான். ராவணனை பிடித்து சிறையில் அடைத்தா கார்த்தவீரியன். பேரனை காணாது தவித்த புலஸ்தியர் தன்னுடைய ஞானத்தால் ராவணன் சிறைப்பட்டதை அறிந்து அங்கு போய் அவனை மீட்டு வந்தார். அப்போ புலஸ்தியர் ராவணன் கிட்ட எவ்வளவு வீரனாக இருந்தாலும் போர் தந்திரம் இல்லாவிட்டால் இது போல அகப்பட நேரும். போரின் போது போர் தந்திரம் மிகவும் முக்கியம்னு அறிவுரை சொன்னார். இந்த நிகழ்வு தான் ராவணனுடைய சிறந்த போர் வியூகங்களுக்கு அடிப்படையாக அமைஞ்சது. வளர்ந்து பெரியவனானா ராவணன்.
ஒரு நாள் பாட்டன் மாலையவான் ராவணன் கிட்ட, நீ இலங்காபுரி மன்னனாவதற்கு சகல தகுதியும் பெற்றுள்ளாய். இலங்காபுரியின் வாரிசு நீதான். வயதான என்னை போரில் வென்று இலங்காபுரி ராஜ்யத்தை குபேரன் அபகரித்து கொண்டான். எப்படியாவது நீ இலங்காபுரிக்கு அரசனாக முடிசூட வேண்டும்னு சொன்னான். அப்ப விச்சிரவசு ராவணன் கிட்ட, ராஜ்யம் உனக்கு உரியதாக இருந்தாலும் என் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் போர் புரிவது புலஸ்தியர் மரபுக்கு நல்லதல்ல. அதனால் நீ குபேரனிடம் போய் உன்னுடைய நாட்டை கேள், அவனே தருவான்னு சொன்னாரு. தந்தையின் சொல்படியே ராவணனும் குபேரன் கிட்ட போனான். தனக்கு சேர வேண்டிய இலங்காபுரி ராஜ்யத்தை தனக்கு தருமாறு கேட்டான். இதை கேட்ட குபேரனும், ராவணா, இந்த நாட்டை போரளவென்று நான் கைப்பற்றி இருக்க, யாருக்கிட்டவும் யாசகம் கேட்டு பெறல. யாசிப்பது வீரர்களுக்கு அழகல்ல. அதனால அரசுரிமை வென்ற எனக்கே இந்த நாடு சொந்தம்னு சொன்னான். ராவணன் குபேரன் சபையில நடந்ததை விச்சிரவசு கிட்டவும் மாலியவான் கிட்டவும் தெரிவித்தான். தந்தையே தூது அனுப்பியும் குபேரன் பாதி நாட்டை கொடுக்க சம்மதிக்கல. இதனால கோபமுற்ற விச்சிரவசு ராவணன் கிட்ட, மகா கைலாயம் சென்று நீ தவமிருந்து சிவனிடம் 7 லோகங்களையும் ஆளும் வரம் பெற்றுவான்னு ஆசிர்வதித்து அனுப்புனாரு. ராவணனும் மகா கைலாயத்துக்கு போய் சிவனை நோக்கி தவம் இருந்தா. ஆனா ராவணனுடைய தவத்துக்கு சிவபெருமான் காட்சி அளிக்காததால தீ மூட்டி அதுல விழுந்து இறக்க போனா ராவணன். ராவணனோட பக்தியை மெச்சின சிவபெருமான் ராவணனுக்கு முன்னாடி தோன்றினாரு. என்ன வரம் வேண்டும் கேள்னு கேட்டாரு. ராவணன் அதுக்கு, கந்தர்வர்கள், தேவர்கள், கிண்ணர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் மற்றும் அனைத்து பிற உயிர்களிடமும் நான் தோல்வியடையாமல் இருப்பேனாகன்னு சொன்னான். சிவபெருமான் அதுக்கு, மனிதர்கள் மற்றும் விலங்குகள் தவிர்த்து நீ பெயரிட்டு சொன்னவர்கள் மூலமாக உனக்கு தோல்வி ஏற்படாதுன்னு வரம் கொடுத்தாரு. சிவன் கிட்ட வரம் பெற்ற ராவணன் மாலியவான் மற்றும் மாரீசனுடைய படைகளை திரட்டி குபேரனை போரில வென்று இலங்கையுடைய ஆட்சியை கைப்பற்றினான். குபேரன் பயன்படுத்திய புஷ்பக விமானத்தையும் தனதாக்கி கொண்டான். இலங்கையுடைய மிகச்சிறந்த மன்னனா ராவணன் விளங்குனா. குடிமக்கள் எந்த குறையும் இல்லாம வாழ்ந்தாங்க. மயன்கிற சிற்பியை கொண்டு இலங்கை நகர வடிவமைத்தான் ராவணன். ராவணனுடைய ஆட்சியில புது பொலிவு பெற்ற இலங்கையானது தேவேந்திரனுடைய தலைநகரான அமராவதியை விட அழகாகவும் செல்வ செழிப்பாகவும் இருந்துச்சு. அழகில் சிறந்த மயனுடைய மகளான மண்டோதரிய மணந்தான் ராவணன். அவங்களுக்கு சிறந்த வீரனான மேகநாதன் பிறந்தா. நாட்டு மக்களோட நல்வாழ்வுக்காகவும் நாட்டுடைய பாதுகாப்புக்காகவும் சிறந்த அறிவுரைகளை கூற மந்திராலோசனை சபை ஒன்று அமைத்தார் ராவணன். நாட்டுடைய அறிஞர்கள், தலைவர்கள், மருத்துவம் மற்றும் ஜோதிடத்தில் தேர்ச்சி பெற்ற திறமைசாலிகள் இந்த மந்திராலோசனை சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. இலங்காபுரியுடைய மன்னனான ராவணன் தன்னுடைய வலிமையினால பூலோகம், மேலுலகம், பாதாள உலகம் இந்த 7 உலகங்களையும் இலங்காபுரியுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வர விரும்பினான். மந்திராலோசனை சபையுடைய வழிகாட்டுதலின்படி படை நடத்தி பெரும் வெற்றிகளை குவித்தான். அயோத்தி நகர அடைந்த ராவணன் அரசன் அனரணியனை பார்த்து, போர் புரிவாய் அல்லது போர் புரிவதற்கு அஞ்சினேன் என சொல்வாய்ன்னு சொன்னான். இதனால கோபம் கொண்ட அனரணியன் ராவணனை எதிர்த்து போர் புரிந்து தோல்வியை தழுவினான். ராவணன் அப்ப, யாருமே வெல்ல முடியாத அயோத்தி இன்று என் காலடியில்னு கேலி செஞ்சான். அப்ப அயோத்தி அரசனான அனரணியன் ராவணன் கிட்ட, நீ என்னை இகழ்ந்து சிரித்ததால் என் குலத்தில் உதிக்கும் அரசனுடைய கொடிய பானங்களால் உன்னுடைய தலை அறுபட்டு பூமியில் விழுந்து புரளும்னு சபித்தான். இதுக்கப்புறமா பூலோகம் அனைத்தையும் தன்னுடைய காலடியில கொண்டு வந்தா ராவணன். உலகத்துல எல்லாத்தையுமே எரித்து அழிக்கிற அக்னி சில முனிவர்களுக்கு பகவானா விளங்குனா. வேள்விகளிலும் யாகங்களிலும் ஹோமங்களிலும் அக்னி வளர்த்து உயிர் பலி கொடுத்து ஆகுதி சொரிந்து ஆசைகளை நிறைவேற்றி வந்தாங்க முனிவர்கள். இது வேத நெறிக்கு எதிரானது. அக்னி தேவனோட கொட்டத்தை அடக்கிறதுக்காக ராவணன் அக்னிலோகத்துக்கு படையெடுத்து போனான். அக்னி தேவனுக்கும் ராவணனுக்கும் இடையில கடுமையான போர் மூண்டுச்சு. கடைசியில ராவணன் வெற்றி பெற்றான். இனிமேல் துட்ட புத்தி முனிவர்களுடைய வேள்வி யாகங்களுக்கு செல்லக்கூடாது, அவிர்வாகம் ஏற்கக்கூடாது, நான் எரிய சொன்னால்தான் எரிய வேண்டும்னு ராவணன் அக்னி தேவனுக்கு கட்டளையிட்டான். மகா கைலாய மலையுடைய சிகரங்களை பெயர்த்து வீசியதால பெருமையும் இருமாப்பும் கொண்டிருந்தா வாயு பகவான். ராவணன் வாயு பகவான் மீதும் படையெடுத்து வெற்றி கொண்டான். இனிமேல் நான் எங்கு எந்த அளவில் எப்போது வீச சொல்கிறேனோ அவ்வாறே வீச வேண்டும், இலங்காபுரியில் எப்போதும் தென்றலாக வீச வேண்டும்னு வாயுவுக்கு ராவணன் கட்டளையிட்டான். இப்படி தேவலோகம், நாகலோகம், வருணலோகம், வாயுலோகம், யமலோகம், அக்னிலோகம், நிருதிலோகம், மேல்லோகம், பாதாளலோகம், ஈசானலோகம் இந்த 10 லோகங்களையும் வென்று முடிசூடி ஆட்சி செலுத்தினார் ராவணன். அதனால தசமகுடதரன்கிற பெயரையும் பெற்றான்.
இந்திரலோகத்தை வென்று இந்திர பதவியையும் பெற நினைத்தார் ராவணன். ராவணனுடைய மகனான மேகநாதன் தலைமையில பெரும் படை திரண்டுச்சு. இந்திரலோகத்துடைய தலைநகரான அமராவதி மீது படையெடுத்தார் ராவணன். வஜ்ராயுதம் தன்கிட்ட இருக்கும்போது எந்த எதிரியாலும் தன்னை தோற்கடிக்க முடியாதுன்னு கர்வம் கொண்ட இந்திரன் போர் முரசு கொட்டினான். மேகநாதனுடைய மின்னல் வேக தாக்குதல்ல இந்திரலோகமே அதிர்ந்துச்சு. இந்திரனுடைய படைகள் போர்க்களத்தை விட்டு சிதறியோடுச்சு. இந்திரன் மேகநாதனால சிறைப்பிடிக்கப்பட்டா. இந்திரனை வென்றதால இந்திரஜித்துங்கிற பெயரையும் மேகநாதன் பெற்றான். தேவலோகத்துல வந்து மானிட மன்னன் நடத்திய போரையும் பெற்ற வெற்றியையும் கேள்விப்பட்ட ராஜகுமாரியான தன்யமாலினி ஆயுதபாணியா போர்க்களம் புகுந்தா. பெண்களை எதிர்த்து போரிடுற வழக்கம் ராவணனுடைய படைக்கு இல்லாததால தன்யமாலினி ராவணனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டா. ராவணனோட பேரழகும் கம்பீரமும் தன்யமாலினியை கவர அவ ராவணனை திருமணம் செய்ய விரும்பினான். ராவணன் அதுக்கு, எனக்கு மகாதேவி போன்ற மண்டோதரி பட்டத்து ராணியா இருக்கா, அதனால உன்னை மணக்க முடியாதுன்னு சொன்னான். ஆனா தன்யமாலினியோ மன்னர்கள் பல பெண்களை மணப்பதற்கு தடையில்லைன்னு வாக்குவாதம் செஞ்சா. இதுக்கான பதில மண்டோதரி கிட்டவே கேட்டுக்கோன்னு சொல்லி புறப்பட்டா ராவணன். ராவணனை தொடர்ந்து வந்த மாலினிய ராவணனுக்கு திருமணம் செய்து வைத்தா மண்டோதரி. தன்யமாலினிக்கு அதிகாயன்கிற மகன் பிறந்தா. ராவணன் இந்திரனை வென்று இந்திரலோகத்தையே ஆட்சி செஞ்சதால ராவணேந்திரன்கிற இந்திர பதவியையும் பெற்றான். தேவர்கள் அடிமைகளாக பயந்து பணிந்து ராவணன் கிட்ட வேலைகளை செஞ்சாங்க. தன்னோட பராக்கிரமத்தால நவ கிரகங்களையும் கட்டி போட்ட ராவணன் இலங்காபுரி சிம்மாசனத்துடைய 9 படிகளா அவர்களை படுக்க வச்சான். அவர்களோட முதுகில ஏறி சிம்மாசனத்துல அமர்வான் ராவணன். இலங்காபுரியில பறந்த வீணை கொடி 7 உலகங்களிலும் பறக்க ஆரம்பிச்சுது. திரிலோக சஞ்சாரியான நாரதர் தம்முடைய இனத்தவர்களான தேவர்கள் படும் துயர நீக்க உறுதி கொண்டாரு. ராவணனை சந்தித்த நாரதர் ராவணனை நோக்கி, ராவணேந்திரா, நீ தேவர்களையும் இயக்கர்களையும் நாகர்களையும் பலமுறை வென்றவன். அதே போல் அனைத்து உயிர்களையும் அபகரித்து செல்லும் யமனை நீ வென்றால் நீ மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம்னு சொன்னாரு. நாரதர் சொன்னது கேட்ட ராவணனுக்கு வெற்றி வெறி தலைக்கேறிச்சு. கர்வத்தோடு அவன் நாரதரை நோக்கி, நாரதரே, உயிர்களுக்கெல்லாம் மரணத்தை தந்து தொந்தரவு செய்யும் அந்த பொல்லாத காலனை இப்போதே வென்று வருகிறேன்னு பெரும் படையோடு யமலோகத்துக்கு புறப்பட்டான். அதே நேரத்துல ராவணன் படையோடு யமலோகம் வர செய்திய நாரதர் போய் யமன் கிட்டவும் சொல்லிட்டாரு. யமன் ராவணனோடு போரிட தயாரானா. கோர உருவத்துல வந்த யமனை பார்த்த ராவணனுடைய படை பின்வாங்குச்சு. பயம்னா என்னன்னே தெரியாத ராவணன் யமனுக்கு நேரா போரிட ஆரம்பிச்சான். 7 நாட்கள் நிற்காம போர் நடந்துச்சு. தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி ராவணனை வெல்ல நினைச்சான் யமன். ராவணன் எதிர்த்தாக்குதல் நடத்தி யமனை கலங்கடிச்சான். இதை பார்த்த யமன் கோபம் கொண்டு 3 உலகங்களையும் அழிக்கக்கூடிய கால தண்டத்தை கையில எடுத்தான். உலகங்கள் எல்லாம் நடுங்குச்சு. அடுத்த கணமே ராவணன் சிவனிடம் வரம் பெற்றதால அவனை அழிக்க முடியாதுங்கிறத உணர்ந்த யமன் போரை நிறுத்தினான். யமன் பின்வாங்கியதை நினைச்சு பெருமிதம் கொண்டான் ராவணன். தன்னுடைய முதல் முயற்சி தோல்வியில முடிந்தது அறிந்த நாரதர் மறுபடியும் இலங்காபுரிக்கு வந்தாரு. அவரு ராவணன் கிட்ட, இலங்கேஸ்வரா, உன்னுடைய வீர பிரதாபங்களை பார்த்து பூரித்து போன. ஆனா வாளின்னு ஒரு குரங்கு இருக்கு, அதனுடைய வல்லமைக்கு அளவே இல்லைன்னு சொன்னாரு. அதை கேட்ட ராவணன் ஏளனமா சிரித்தான். நாரதர் அதுக்கு, வாளிய வெறும் வானரோன்னு நினைச்சிடாத, அவன் பல வரங்களை பெற்றவ. எதிரில் நிற்கிற எதிரியுடைய பலத்துல பாதி அவனை வந்து சேர்ந்துடும். வாலி 1.5 பலவானா மாறிடுவா. அதனால அவன் சிவபூஜை செய்யறப்ப பின்னால போய் அவனுக்கு தெரியாம தாக்கி அழிச்சிடுன்னு சொன்னாரு. அங்கிருந்து புறப்பட்ட நாரதர் நேரா வாலி கிட்ட போய், யமதர்மனை வென்ற ராவணன் உன்னை தோற்கடிக்கிறதுக்காக வரான்னு சொன்னாரு. அவனை நீ வெற்றி கொள்ள வேண்டும்னு சொன்னாரு. வாலியோட சிவபூஜை முடியறப்ப ராவணன் கர்ஜித்தவாறே பின்னால போய் வாலியை இறுக கட்டிப்பிடித்தான். யமனை தோற்கடித்த ராவணன் தன்னை தோற்கடிப்பது சிரமம் இல்லைங்கிறத உணர்ந்த வாலி பின்னால இருந்து தன்னை கொல்ல வாய்ப்பிருந்து கொல்லாம விட்ட ராவணனுடைய பெருந்தன்மையை நினைத்து பார்த்தான். இது நாரதருடைய கலகம்ங்கிறது உணர்ந்த வாலி ராவணன் கிட்ட, சிவபக்தனாகிய நான் சிவபூஜை செய்யற, சிவபக்தனாகிய நீ அதுக்கு இடையூறு விளைவிக்கலாமா? நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்னு கேட்டான். சிவபூஜை முடிந்ததுக்கு அப்புறமா தான் உன்னை பிடிச்ச, சிவபூஜையை நான் கலைக்கல, உன்னுடைய பேச்சுனால உண்மையை புரிஞ்சுட்ட, நம்ம நண்பர்களானோம்னு வாலியை தழுவுனா ராவணன். 7 உலகங்களையும் வென்ற ராவணன் நாட்டு மக்களுடைய நலத்துல கவனம் செலுத்தினா. தலைமை மருத்துவரான சுசேனனோடு சேர்ந்து பிணி தீர்க்கும் மருந்துகளை கண்டுபிடித்தா.
மேருமலையில் கிடைக்கிற அமிர்த சஞ்சீவி மூலிகைகளை கொண்டு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற மருந்துகளையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்படி அமைதியா இலங்கையை ஆண்டு வந்த ராவணன் சிவனை நோக்கி தவம் இருந்தா. தவத்துக்கு மெச்சிய சிவன் ராவணனுக்கு முன்னாடி தோன்றினாரு. சிவபெருமான் கிட்ட ராவணன் தான் எப்போதும் சிவபக்தியுடனேயே இருக்க வேண்டும்னு, 7 உலகங்களும் எப்போது தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும்னு வரம் கேட்டான். கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் தான் ஏற்கனவே கொடுத்த வரத்தின்படி ராவணனுக்கு மனிதர்கள் மற்றும் விலங்குகளை தவிர வேறு யாராலும் அழிவில்லைன்னு சொல்லி சந்திரஹாசங்கிற வாளையும் சிவதனுசையும் வழங்கி அருளினாரு. இது அறிந்த தேவர்கள் தங்களுக்கு இனி விடிவு காலமே இல்லைன்னு பயந்தாங்க. நாரதரை அணுகி சூழ்ச்சியால ராவணனை அழிக்க உதவி செய்ய வேண்டுனாங்க. நாரதரும் ராவணன் கிட்ட போனாரு. நாரதர் வரவேற்ற ராவணன், நான் சிவனருளால் சர்வ வல்லமை பெற்றிருக்கிறேன், என்னை யாராலுமே வெல்ல முடியாதுன்னு சொன்னான். அதை கேட்ட நாரதர் ராவணன் கிட்ட, ராவணா, சிவபெருமான் ஆழகால விஷயத்தை உண்டு தன்னை மறந்த நிலையில இருப்பாரு. அதனால அவர் உனக்கு அளித்த வரத்தை சிவபெருமான் கிட்டவே சோதிச்சுப்பாரு. முடிந்தா சிவபெருமான் உனக்கு அளித்த வரங்கள் உண்மைன்னு நம்பலான்னு சொன்னாரு. ராவணனும் நாரதருடைய பேச்சை நம்பி கைலாய மலையை தூக்குனான். அதனால கைலாய மலை குலுங்குச்சு. 3 உலகங்களும் நிலை குலைஞ்சுது. ராவணன் கைலாய மலையை தூக்கியதை பார்த்து கோபமுற்ற சிவபெருமான், ராவணா, உன்னுடைய தலையை துண்டித்து கரங்களை அறுத்து உன்னை வதம் செய்ய ஒரு மனிதன் பிறப்பான்னு சபித்தாரு. இது அறியாத ராவணன் சிவபெருமானுடைய வரத்துக்கு சக்தி இருப்பதா சந்தோஷத்தோடு இலங்கைக்கு திரும்பினான். தேவர்கள் எல்லாம் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைந்தாங்க. நாள்தோறும் சிவபிரான வழிபடுற பழக்கம் கொண்டிருந்த ராவணன் ஒரு முறை சிவபெருமான நேரில் பார்க்கவோ அவர்கிட்ட வரங்களை பெறவோ இலங்கையிலிருந்து கைலாய மலைக்கு தன்னுடைய புஷ்பக விமானத்துல புறப்பட்டு வந்தான். கைலாய மலையில காவலுக்கு இருந்த நந்தி ஆகாய மார்க்கமா ரதத்துல வர ராவணன் கிட்ட, கைலாய மலையில ஆகாய மார்க்கமா பயணிக்க அனுமதி இல்லைன்னு சொன்னாரு. இதை கேட்டு கோபமுற்ற ராவணன், நான் சிவனின் தீவிர பக்தனும் தன்னுடைய விமானத்தை அனுமதிக்க மறுப்பது குரங்குத்தனமான புத்தினும் நந்தியை பார்த்து வசைப்பாடுனான். இதை கேட்ட நந்தியோ உடனே கோபமுற்று, அடக்கமில்லாம குரங்குத்தனமான புத்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுனால நீயும் உன்னுடைய சகாக்களோ குரங்கால அழிவு பெறுவீர்கள்னு சாபம் கொடுத்தாரு. சிவபெருமான நோக்கி தவம் செய்ய வேண்டி கைலாய மலைக்கு தென்புறம் உள்ள அழகிய மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியை தேர்ந்தெடுத்து சிவனை நோக்கி கடுமையான தவம் செய்ய ஆரம்பித்தார் ராவணன். ராவணன் தியானம் செய்வதை கவனிக்காத சிவபெருமான் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாரு. இதை உணர்த்தணுங்கிறதுக்காக ராவணன் என்ன செய்தானா, கைலாய மலையை இலங்கைக்கு கொண்டு செல்ல நினைச்சு தியானத்திலிருந்து எழுந்து தன்னுடைய 2 கைகளையும் கைலாய மலையுடைய அடிப்பகுதியில வைத்து மலையை தூக்க ஆரம்பிச்சான். ராவணன் கைலாய மலையை தூக்க ஆரம்பித்த உடனேயே கைலாய மலை தன்னுடைய அடித்தளத்திலிருந்து வானத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சுது. சிவபெருமான் கைலாய மலை சாய துவங்குற நிகழ்வை பார்த்த உடனே ஏன் இப்படி நிகழுதுன்னு யோசித்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா கைலாய மலை தடம் மாறுவதை நிறுத்தவோ ராவணன் கைலாய மலையை பெயர்ப்பதை தடுக்கவோ தன்னுடைய இடது காலில் உள்ள கட்டை விரலை பூமியை நோக்கி ஒரு அமுக்குனாரு. சிவனோட அபார பலத்தால கைலாய மலை மறுபடியும் பூமியில அமுங்கி நிலை கொண்டுச்சு. தன்னுடைய பேராசை தவிர உணர்ந்த ராவணன் ஒரு லிங்கத்தை கைலாயத்துல பிரதிஷ்டை செய்து வழிபட்டு கைலாய மலையை தூக்கியதால ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொண்டான். கடும் தவம் புரிவதில் வல்லவனான ராவணன் கைலாயத்துக்கு போய் ஆத்மலிங்கத்தை பெற்று வந்து இலங்கை நகரில் நிறுவிட்டா தன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறத உணர்ந்தான். அதனால காற்றை மட்டுமே உணவா கொண்டு ஈசனை நோக்கி கடுமையான தவம் புரிந்தான். இதை அறிந்த தேவர்கள் விஷ்ணுவை நாடுனாங்க. விஷ்ணுவும் தான் ராவணனுக்கு ஆத்மலிங்கம் கிடைக்காம செய்வதா சொன்னாரு. ராவணனுடைய தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் ராவணனுக்கு முன்னாடி தோன்றி என்ன வரம் வேண்டும்னு கேட்டாரு. அப்ப விஷ்ணு என்ன செய்தார்னா, ராவணனோட புத்தியை மாற்றி பார்வதி தனக்கு பின்னால் வர வேண்டும்னு சிவனை நோக்கி ராவணனை வரம் கேட்க வைத்தாரு. நடந்ததை அறிந்த சிவபெருமானும் சக்தியை ராவணனுக்கு பின்னாடி அனுப்பி வச்சாரு. பார்வதி தனக்கு பின்னாடி வருவதை அறியாத ராவணனும் இலங்கையை நோக்கி புறப்பட்டான். உமையவளோ அன்னையா என்ன துதிக்கிற ராவணனுக்கு புத்தி பேதலித்து விட்டதோன்னு எதுவும் புரியாம ராவணனை பின்தொடர்ந்தாங்க. அப்ப அங்கு வந்த நாரதர் பார்வதிக்கு நடந்ததை விளக்குனாரு. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராவணன் பார்வதியை வணங்கி கைலாயத்துக்கு அனுப்பிட்டு மறுபடியும் கடுமையான தவம் புரிந்தான். விஷ்ணுவோட மாயையால தான் தனக்கு சோதனை ஏற்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி, என்ன ராவணன் அழைச்சிட்டு போக காரணமாயிருந்த விஷ்ணு ராமவதாரத்துல மனைவியை பிரிந்து தவிக்கணும், அவரோட மனைவிய ராவணன் கவர்ந்து போக வேண்டும்னு சாபம் கொடுத்தாங்க. ராவணன் சிவபெருமான நினைத்து பல காலம் தவம் இருந்தான்.
ராவணனுடைய தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் ராவணனுக்கு முன்னாடி தோன்றி என்ன வரம் வேண்டும்னு கேட்டாரு. ராவணன் சிவபெருமான் கிட்ட ஆத்மலிங்கத்தை வரமா கேட்டான். சிவபெருமானும் ஆத்மலிங்கத்தை ராவணன் கிட்ட கொடுத்துட்டு, இலங்கைக்கு போய் சேரருக்கு முன்னாடி எந்த காரணம் கொண்டும் அதை பூமியில வைக்க கூடாது, அப்படி வச்சா அதனுடைய பாரம் தாங்காம அதை அங்கிருந்து எடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொண்ட ராவணனும் இலங்கையை நோக்கி கிளம்புனான். ஆத்மலிங்கம் மட்டும் இலங்கைக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா ராவணன் மிக பலம் பொருந்தியவனா மாறிடுவான். அதுக்கப்புறமா அவனை யாருமே அழிக்க முடியாதுங்கிறத உணர்ந்த நாரதர் விநாயகருடைய உதவியை நாடினாரு. ராவணன் ஆத்மலிங்கத்தோடு கோகர்ணம்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல வரப்ப சூரியன் அஸ்தமிக்க போவது போன்ற சூழ்நிலைய நாரதர் உருவாக்குனாரு. சிவபூஜைக்கு நேரமாகிவிட்டதை ராவணன் உணர்ந்தான். கையிலோ ஆத்மலிங்கம், அதை கீழே வைக்க வேற முடியாது. யாரேனும் உதவிக்கு வந்தா சிவபூஜையை முடித்து விடலாம்னு நினைச்சப்ப அந்த வழியா சிறுவன் ரூபத்துல விநாயக பெருமான் வந்தாரு. சிறுவனை அழைத்த ராவணன் சற்று நேரம் ஆத்மலிங்கத்தை கையில வைத்திருக்க சொல்லி வேண்டுனான். சிறுவனோ தான் நீண்ட நேரம் ஆத்மலிங்கத்தை வைத்திருக்க முடியாதுன்னு, நான் 3 முறை அழைத்தும் நீங்க வரலேனா லிங்கத்தை அங்கேயே வச்சுட்டு போயிடுவேன்னு சொன்னான். ராவணனும் அதுக்கு சம்மதித்து சிறுவன் கிட்ட லிங்கத்தை கொடுத்துட்டு சிவபூஜை செய்யறதுக்காக போனான். ராவணன் பூஜையில் இருக்கிறப்ப சிறுவன் ராவணனை 3 முறை அழைத்தா. சிவபூஜையில இருந்த ராவணனால அதை கவனிக்க முடியல. சிறுவனை வந்த விநாயகர் ஆத்மலிங்கத்தை பூமியில வச்சுட்டு வந்த வழியா திரும்பினாரு. பூஜை முடிந்து வந்து பார்த்த ராவணன் ஆத்மலிங்கத்தை எடுக்க எவ்வளவு முயன்றும் அவனால முடியல. ஏமாற்றத்தோடு இலங்கை நகருக்கு திரும்பினான். இருந்தாலும் தான் முன்பே பெற்ற வரத்தால உலகங்களையும் ஆண்டு வந்தா ராவணன். ஆயக்கலைகள் 64ஐயும் ராவணன் கற்றிருந்தாலும் இசையில மிகவும் விருப்பமுடையவனா இருந்தா. அதுல தானே முதல்வனாக இருக்கவும் விரும்பினான். ராவணன் சகல கலைகளையும் அகத்திய ஸ்தாபனத்துல கற்றா. அகத்தியரே எல்லா கலைகளிலும் வல்லவராகவும் சிறந்தவராகவும் மதிக்கப்பட்டாரு. அவரை வென்றா தானே முதல்வனாகி விடலாம்னு நினைச்சா ராவணன். வரங்களோட வலிமையால இருமா புற்றிருந்த ராவணன் குருவனும் பார்க்காம அகத்தியரை போட்டிக்கு அழைச்சான். குருவோடு போட்டியாகாதுன்னு பல பேரும் தடுத்து பார்த்தாங்க. ஆனாலும் ராவணன் விடறதா இல்லை. நடுவரா இருக்கிறதுக்கு அவங்க 2 பேரையும் விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை. அதனால கல்மலைய நடுவரா பொதுவில் வச்சாங்க. யாருடைய இசையை கேட்டு கல்மலை கசிந்து உருகுதோ அவரே வெற்றி பெற்றவர்னு முடிவு செஞ்சாங்க. போட்டி ஆரம்பமாச்சு. அகத்தியர் இசைக்கிறப்ப கல்மலையே கசிந்துருகி வெற்றியை அறிவிச்சுது. குருவோட மதிப்பை உணராம அவமதித்ததால, நீ கற்ற வித்தைகள் எல்லாம் தக்க தருணத்தில் பயன்படாது போகும், என்னுடைய சீடனை கொண்டே உன்னை ஒடுக்குவேன்னு அகத்தியர் ராவணனை சபித்தாரு. ஒருமுறை பத்மாட்சன்கிற மன்னன் தன்னுடைய மகள் வேதவதியுடைய சுயம்பரத்துக்காக எல்லா மன்னர்களுக்கும் ஓலை அனுப்புனா. சுயம்பரத்துல எல்லா மன்னர்களும் கலந்துட்டாங்க. ராவணனும் கலந்துட்டான். சுயம்பரத்துல வேதவதி யாருக்குமே மாலையிடல. இதனால பத்மாட்சன் தங்களை அவமானப்படுத்தியதா நினைச்ச மன்னர்கள் பத்மாட்சனை கொன்று அரண்மனையையும் தீயிட்டு அழிச்சாங்க. அப்ப வேதவதியை காப்பாத்துறதுக்காக ராவணன் முயற்சி செஞ்சா. அதை தவறா புரிஞ்சுக்கிட்ட வேதவதி, என் பொருட்டு என் தந்தை அழிந்தது போல உன்னுடைய மகள் பொருட்டு நீயும் அழிவாயின்னு சாபமிட்டு அக்னியில பாய்ந்து உயிர் விட்டா. சிறிது காலத்துக்கு அப்புறமா மண்டோதரி ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தா. குழந்தையுடைய ஜாதகத்தை கணித்த ஜோதிடர், இந்த குழந்தை பழைய வினையால அழிவு காலத்துக்கு பிறந்திருக்கு, இது இங்கே இருந்தா இலங்கையே அழிஞ்சிடும், அதனால இந்த குழந்தைய வேறு எங்காவது விட்டுடுங்கன்னு சொன்னான். ராவணனுக்கோ ஜோதிடருடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லை. குழந்தைய நாமே வளர்க்கலாம்னு மண்டோதரி கிட்ட சொன்னான். ஆனா மண்டோதரி அதுக்கு ஒத்துக்கல. அதனால ராவணன் அகம்பனனை அழைச்சு குழந்தையையும் அடையாளத்துக்காக சிவதனுசையும் கொடுத்து அனுப்பி இலங்கையுடைய எல்லைக்கு வெளியில கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னான். அகம்பனன் குழந்தையையும் சிவதனுசையும் எடுத்துட்டு நெடுந்தூரம் போனான். அப்ப மிதிலையுடைய மன்னன் ஜனகன் வயலை உழுவதற்காக வந்துட்டு இருந்தான். அதை பார்த்த அகம்பனன் வயல்ல குழந்தையையும் வில்லையும் வச்சுட்டு மறைந்திருந்து பார்த்தான். குழந்தையோட அழுகுரலை கேட்டு அங்கு வந்த ஜனகன் குழந்தையையும் வில்லையும் யாரு வச்சாங்கன்னு தேடி பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்லை. பிள்ளை இல்லாத குறைய தீர்க்க ஆண்டவனே குழந்தைய தந்தான்னு மகிழ்ச்சியோடு குழந்தையையும் சிவதனுசையும் எடுத்துட்டு அரண்மனை நோக்கி போனான். அகம்பனன் திரும்பி போய் ராவணன் கிட்ட நடந்ததை சொன்னான். குழந்தை இல்லாத ஜனகன் உளவு சால்ல கண்டெடுத்த குழந்தைக்கு சீதைன்னு பேர் வச்சு தன்னுடைய மகளாகவே வளர்க்க தொடங்கினான். மிதிலையில சீதை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து வந்தா. அகம்பனன் தண்டகாரண்யத்திலிருந்து சீதைய வேவு பார்த்து வந்தா. மண்டோதரி தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுங்கிறதையே மறந்துட்டா. பருவ வயது அடைந்த சீதைக்கு சுயம்வரம் நடத்தினான் ஜனகன்.
சுயம்பர ஓலை கிடைத்ததோ தன்னுடைய மகளை பார்க்கவும் மனவிழாவை காணவும் ராவணன் சுயம்பரத்துல கலந்து கொண்டான். தன்னோட நாட்டு மக்களை கண் போல காக்கிற தசரதனுடைய மகனான ராமன் மணமகனா கிடைத்ததால ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைந்தா ராவணன். சீதை அயோத்தியுடைய பட்டத்து ராணியா வாழப்போகிறாள்னு நம்புனான். அது போலவே அயோத்திக்கு போன சீதை சகல சௌபாக்கியங்களோடு வாழ்ந்து வந்தா. காலச்சக்கரம் சுழன்றுச்சு. கைகேயியுடைய கட்டளையால ராமன் மரபுரி தரித்து வனவாசத்துக்கு கிளம்புனான். சீதையும் அடம் பிடித்து ராமனோடு வனவாசத்துக்கு போனா. அரண்மனையில வாழ்ந்த சீதை ஆசிரமத்துல வாழ்ந்து வந்தா. சீதை வனத்துல துன்பப்படுவது அறிந்த அகம்பனன் இந்த செய்திய ராவணன் கிட்ட தெரிவிக்கிறதுக்காக இலங்கைக்கு விரைந்தான். ராவணன் அகம்பனன் கிட்ட, சனஸ்தானத்தில் எமது அரசுகளின் நல்லாட்சி நடக்கிறதா? கரண் திரிசரன் எல்லாம் நலமா? அற்ப ஆசைகளை நிறைவேற்ற வேண்டி முனிவர்கள் இப்போதும் உயிர் பலி கொடுத்து வேள்விகளையும் யாகங்களையும் நடத்துகிறார்களான்னு கேட்டான். வேந்தே, அரசுகள் நல்லாட்சி புரிகின்றன. உயிர் பலி வேள்விகளை நடத்தாது தங்களுடைய அரசர்கள் காத்து வருகிறார்கள். ஆனால் சீதைதான் துன்பப்படுகிறாள். தசரதனுடைய மனைவி கைகேயி தன்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் வனவாசம் போக வேண்டுமென வரம் கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டாள். அதனால் சீதையும் மரபுரி தரித்து ராமனோடு காட்டுக்கு வந்து துன்பப்படுகிறாள்னு சொன்னான் அகம்பனன். இதை கேட்ட ராவணன் சிந்திக்க தொடங்கினான். நான் போய் சீதையை அழைத்தாலும் அவளுக்கு நான் தான் அவளுடைய தந்தைன்னு தெரியாததால என்னோடு வரமாட்டா. ராமனோடு போரிட்டா அவனை கொல்ல நேரும். அப்படி ராமன் இறந்தா சீதை இன்னும் அதிகமாக துன்பப்படுவா. ஜோதிடர் சொன்னபடி சீதை இலங்கைக்கு வந்தா தனக்கும் இலங்கைக்கும் அழிவு நேரும். என்ன செய்யறதுனே புரியாம தவித்தார் ராவணன். கடைசியா தந்திரமா சூர்பனகையை கொண்டு சீதையை கூட்டிச் சென்று சனஸ்தான அரண்மனையில கரனுடைய பாதுகாப்புல விடுவதே நல்லதுங்கிற முடிவுக்கு வந்தா ராவணன். அகம்பனன் மூலமா சூர்பனகைக்கு செய்தியை அனுப்புனான். அதே நேரத்துல வனவாசத்துல இருந்த ராமன், லட்சுமணன், சீதை 3 பேரும் அகத்தியரை பார்க்கறதுக்காக அவருடைய ஆசிரமத்துக்கு போனாங்க. அவங்கள வரவேற்று ஆசிர்வதித்த அகத்தியர் ராமனுக்கு தேவதச்சனால செய்யப்பட்ட வில்லையும் எடுக்க எடுக்க பானங்கள் குறையாத அம்புரா தூணியையும் சிவனால கொடுக்கப்பட்ட வாளையும் கொடுத்தாரு. தவம் செய்யறதுக்காக கானகம் வந்த ராமனுக்கு அகத்தியர் எதுக்காக ஆயுதங்களை கொடுத்தாருங்கிற காரணம் சீதைக்கு புரியல. அகத்தியர்கிட்ட ஆசி பெற்று பஞ்சவடிக்கு திரும்புகிற வழியில சீதை ராமன் கிட்ட, தண்டக வனத்துல யாகங்களை பாதுகாக்கிறதுக்காக தொல்லை செய்யற அரக்கர்களை அழிக்க நீங்க உங்க சகோதரனோடு ஆயுதம் ஏந்தி முன்னேறி கொண்டிருக்கீங்க. இது சரியான செயலா எனக்கு தோணல. தனக்கு தீங்கிழைக்காதவனை கொடுமைப்படுத்துறது தகாத காரியம். காட்டு வாழ்க்கைக்கும் ஆயுதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு காட்டுக்கு வந்தவங்களுக்கு சத்திரிய தர்மம் பொருந்தாது. துறவர வாழ்க்கைக்காக வந்த இடத்துல ஆயுதம் ஏந்துவது சரியல்லன்னு தன்னோட கருத்து சொன்னான். ராமன் அதுக்கு, துன்பப்படுபவர்களை காக்கிறதுக்கு தான் சத்திரியன் வில்லை ஏந்தரான். தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவுவது தான் சத்திரிய தர்மம்னு பதில் சொன்னான். சீதை அதுக்கு மேலே எதுவும் பேசலை. ஆனால் அவளோட மனசில் ஒருவித பயம் குடிகொண்டுச்சு. ராமன், லட்சுமணன், சீதை 3 பேரும் பஞ்சவடிக்கு திரும்பிய நேரத்தில் அகம்பனன் ராவணனோட செய்தியை சூர்பனகை கிட்ட தெரிவித்தா. பேரழகு கொண்ட சூர்பனகை சீதை இருக்கும் இடம் தேடி புறப்பட்டா. பஞ்சவடிக்கு வந்தவ அங்கு ராமலட்சுமணர்களை பார்த்தா. அவங்கள பார்த்து, நீங்க யாரு? எதுக்காக காட்டுக்கு மனைவியோட வந்திருக்கீங்க? தவவேடம் தாங்கி வில்ல கையில பிடிச்சிட்டு இங்கு வந்திருப்பதன் நோக்கம் என்னன்னு கேட்டா. ராமனும் தாங்கள் யாருங்கிறதையும் எதுக்காக காட்டுக்கு வந்திருக்கிறோங்கிறதையும் சொன்னான். அங்க இருக்கிறது சீதைதாங்கிறத சூர்பனகை உறுதி செய்து கொண்டா. சூர்பனகை ராமன் கிட்ட தான் ராவணனுடைய தங்கைனும் சனஸ்தானத்துல வாழ்ந்து வருவதாகவும் சொன்னான். ராமனை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னான். ஆனா ராமனோ சூர்பனகை கிட்ட, நான் திருமணமானவ, என்னுடைய மனைவி என் கூட இருக்கா. தம்பி லட்சுமணனுக்கு மனைவி இல்லை, அவனை வேணும்னா நீ திருமணம் செஞ்சுக்கோன்னு சொன்னான். அதுக்கு லட்சுமணனோ, நானே ராமனுக்கு அடிமையா இங்கு வந்திருக்க, என்னை விட ராமனே உனக்கு பொருத்தமானவர்னு சொன்னான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது சீதை அங்க வந்தா. தான் தேடி வந்தவ அவதான்னு புரிந்து கொண்ட சூர்பனகை சீதையை தூக்கிட்டு கரனுடைய அரண்மனையை நோக்கி போக முயன்றா. அதை பார்த்த லட்சுமணன் சூர்பனகையை கீழே தள்ளி அவளோட காதையும் மூக்கையும் வெட்டுனான். ரத்தம் வழிந்தோட வெகுண்டெழுந்த சூர்பனகை, என்னுடைய அண்ணன்கள் உங்களை வதம் செய்து சீதையை சிறை எடுப்பர்னு சபதம் செஞ்சு அங்கிருந்து கிளம்புனான். அவிழ்ந்த கூந்தலோடு மூக்கு இருந்த இடத்துல ரத்தம் வழிய சனஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனான கரண் கிட்ட போனா சூர்பனகை. கரண் பெரும் கோபாவேசம் கொண்டு தன்னுடைய தம்பிகளான தூஷ்ணனையும் திரிசிரசையும் போருக்கு அனுப்புனான். கரனுடைய படைய ராமன் வதம் செய்தா.
தன்னுடைய படை அழிந்ததை கண்டு பெரும் கோபமுற்ற கரன் பெரும் சேனையோடு ராமன் இருக்கிற இடத்தை நோக்கி போனான். இருவருக்கும் இடையில பெரும் போர் நடந்துச்சு. கடைசியில கரனும் ராமனுடைய அம்புகளால வீழ்த்தப்பட்டா. போர்க்களத்துல கரண், தூஷ்ணன் மற்றும் திரிசிரஸ் மாண்டதை பார்த்து சூர்பனகை கதறி எழுதா. அதுக்கப்புறமா ராவணன் கிட்ட முறையிடுவதற்காக இலங்கைக்கு விரைந்தா சூர்பனகை. இலங்கை அரண்மனையில ஒரு ஒப்பற்ற மணிமண்டபத்துல ராவணன் சிறப்போடு அமர்ந்திருந்தா. தேவர்கள் ராவணனுடைய சபையில கைகட்டி சேவகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சூர்பனகை அலங்கோலமா கதறி அழுது ஊளையிட்டு கொண்டு அரசவையில வீற்றிருக்கிற ராவணனுடைய காலடியில போய் விழுந்தா. ராவணன் தன் தங்கையோட நிலையை பார்த்து கடுமையான கோபம் கொண்டா. கோபத்தினால அவனுடைய கண்களிலும் காதுகளிலும் இருந்து நெருப்பு பொறிகள் பறந்துச்சு. இடி இடித்தது போல முழங்கி, என் அருமை தங்கையே, உன் மூக்கையும் காதையும் அறுத்தவர் யார்? இவ்வாறு செய்தவர்கள் யாராக இருப்பினும் அவர்களை ஒரு நொடியில் யமனுலகிற்கு குடியேற்றுவேன்னு முழங்குனான். அண்ணா, 2 சிறிய மானிடர்கள், மரவுரி தரித்தவர்கள், தசரத குமாரர்கள் அவர்கள். நீ இட்ட பணியை செய்ய முயன்ற போது தீராத பழியையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி என்னுடைய வாழ்வையே அழித்து விட்டார்கள். நமது சகோதரர்களையும் கொன்று சனஸ்தானத்தையும் அழித்து விட்டார்கள். இதற்கு பழிவாங்க நீ சீதையை சிறையெடுக்க வேண்டும். உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற விரும்பினால் தண்டகாரண்ய வனத்திற்கு உடனே புறப்படுன்னு சொன்னா சூர்பனகை. இதை கேட்ட ராவணன் பெரும் துயரத்துல ஆழ்ந்தா. தங்கைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தண்டனை வழங்கணும். சீதையால தனக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டதோன்னு பயந்தா. என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லைன்னு சீதையை சிறையெடுக்க தீர்மானித்தா ராவணன். அதுக்காக தன்னுடைய தாய்மாமனான மாரீசனுடைய உதவியை நாட முடிவு செய்தான். உடனே புறப்பட்டு மாரீசனுடைய ஆசிரமத்தை அடைஞ்சான். மாமா, ராமன் சனஸ்தானத்தை அழித்து கரண், தூஷ்ணன் மற்றும் திரிசிரசையும் கொன்னுட்டான். என்னுடைய தங்கை சூர்பனகையுடைய அங்கங்களை அறுத்து மானபங்கப்படுத்தி இருக்கா. பழிக்கு பழி வாங்கிறதுக்காக ராமனுடைய மனைவியான சீதையை சிறையெடுக்க போற. அதுக்கு நீ உதவணும். பஞ்சவடியில நீ பொன்மானாக உழவணும். உன்னை பிடித்து தருமாறு சீதை கேட்பா. ராமனும் லட்சுமணனும் உன்னை பிடிக்கிறதுக்காக வருவாங்க. அந்த சமயத்துல சீதையை நான் சிறையெடுப்பேன்னு சொன்னான். ராவணனோட மகள்தான் சீதைங்கிறத அறியாத மாரீசன் ராவணனை நோக்கி, கற்புக்கரசியான சீதையை உன்னால சிறையெடுக்க முடியாது. மீறினா உனக்கு அழிவுதான் நேரும்னு அறிவுரை சொன்னான். இதை கேட்ட ராவணனோ கோபப்பட்டு, மாமா, உன்கிட்ட உதவி கேட்கத்தான் வந்தேனே ஒழிய உபதேசம் கேட்க வரலைன்னு சொன்னான். மாரீசனும் வேற வழி இல்லாம ராவணனோட திட்டத்துக்கு சம்மதித்தான். 2 பேரும் புஷ்பக விமானத்துல புறப்பட்டு ராமன் வசிக்கிற தண்டகவனத்துக்கு போனாங்க. மாரீசன் மானா மாறி ராமன் வசிக்கிற பர்ணசாலைக்கு வெளியில சுற்றி கொண்டிருந்தா. மானுடைய அழகுல மயங்கிய சீதை அதை பிடித்து தருமாறு ராமன் கிட்ட கேட்டா. ராமன் லட்சுமணனை சீதைக்கு காவலா வச்சுட்டு பொய்மானை பிடிக்கிறதுக்காக போனான். அந்த மான் ராமன் கிட்ட போக்கு காட்டி வெகு தூரம் போச்சு. பொறுமை இழந்த ராமன் மானா அம்பு விட்டு கொன்றான். மாயமானான மாரீசன், ஓ சீதா, ஓ லட்சுமணான்னு ராமனோட குரல்லேயே அலறி உயிர் விட்டான். மாரீசன் எழுப்பிய மரண ஓலத்தை கேட்ட சீதை துயரமடைஞ்சா. லட்சுமணன் கிட்ட உடனே கிளம்பி போய் ராமனை காப்பாற்றுமாறு சொன்னான். லட்சுமணனோ, இதுல ஏதோ சூதி இருக்கு, ராமனை பற்றி கவலைப்பட வேண்டான்னு சொன்னான். அதை கேட்காத சீதை லட்சுமணனை உடனே போய் ராமனை காப்பாற்ற வேண்டும்னு சொன்னான். வேறு வழி இல்லாம சீதையை தனியா விட்டுட்டு ராமனை தேடி புறப்பட்டான் லட்சுமணன். லட்சுமணன் அந்த இடத்தை விட்டு நீங்கியதும் மறைந்திருந்த ராவணன் தவசி வேடத்துல சீதை இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தா. யாரம்மா குடிசைக்கொள்னு அவன் கூவியதை கேட்ட சீதை, யாரோ பாவம் இந்த வனத்துல வளர ஒரு பரதேசி இவன்னு நினைச்சு வாருங்கள் இங்கு எழுந்தருள்கன்னு ராவணனை வரவேற்றா. இந்த இடம் யாருடையது? இங்கு வசிக்கும் தவசி யார்? நீங்கள் யாருன்னு தவசி வேடத்தில் இருந்த ராவணன் சீதையை பார்த்து கேட்டான். சீதை தன்னுடைய வரலாற்றை சொன்னான். ராவணன் அப்ப, கணவன் எப்போதுமே மனைவியை மகிழ்ச்சியா வைத்து காப்பாற்ற கடமைப்பட்டவன். ஆனா உன்னுடைய கணவனான ராமனால உன்னை எப்போதுமே மகிழ்ச்சியா வச்சு காப்பாற்ற முடியல. சீதா, நான் இலங்கையுடைய அரசனான ராவணன், 3 உலகங்களுக்கும் அதிபதி. நீ ஏன் கூட வந்துடு, உன்னை மகிழ்ச்சியா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னான். இதை கேட்ட சீதையோ, ராவணா, நான் இன்னொருவன் மனைவிங்கிறத அறியாம நீ இப்படி பேசுற. என்னுடைய கற்பின் வலிமை உன்னை சுட்டரிச்சுடும். இப்போதே இங்கிருந்து போய்விடுன்னு எச்சரித்தா. நீ இன்னொருவனுடைய மனைவியா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ மகள். நீ இலங்கையில பிறந்தப்ப ஜோதிடர்கள் உன்னால இலங்கை அழியும்னு சொன்னதால உன்னை பேழையில வச்சு மிதிலையில விட்ட. உன்னை அடையாளம் காணவே சிவதனுசையும் உடன் வச்ச. நீ இப்படி வனத்துல துன்பப்படுவத என்னால சகிச்சுக்க முடியல. ஏன் கூட வந்துடுன்னு சொன்ன ராவணன்.
இதை கேட்ட சீதையோ அதை நம்பாம, வஞ்சகத்தால என்ன அடையறக்காகத்தான் இவ்வாறு நீ பொய்யுரைக்கிறாய்ன்னு ராவணனை ஏசுனான். வேற வழி இல்லாம தன்னுடைய சுய உருவை எடுத்த ராவணன் சீதை கிட்ட, இந்த காட்டுல என்ன சுகத்தை கண்ட? சின்ன வயசுல இந்த துன்ப வாழ்க்கை உனக்கு தேவைதானா? மகளே சீதா, என்னோடு வந்து விடுன்னு சொல்லி சீதையை பிடிச்சு தூக்கி தன்னுடைய மடியில வச்சு இலங்கைக்கு வான மார்க்கமாக போக தன்னுடைய விமானத்தோடு மேலே எழும்புனான். சீதையுடைய கற்பின் அனல் ராவணனை சுட்டரிக்கல. சீதை தன்னுடைய நிலையறிந்து அழுதா. ஏ தர்மமே, இது என்ன சோதனை? இந்த துயரிலிருந்து என்ன காப்பாத்துன்னு அலறுனா. ராமா, ராவணன் என்ன தூக்கிட்டு போறா, இது உன்னுடைய கண்களுக்கு தெரியலையா? உடனே வந்து என்ன காப்பாத்துன்னு புலம்புனா. சீதையோட அழுகுரலை கேட்டு அங்கு வந்த ஜடாயு ராவணனோடு போர் புரிந்தா. கடைசியில ஜடாயு ராவணனுடைய வாளால வெட்டுப்பட்டு மண்ணுல விழுந்தா. ராவணனோட விமானம் காடுகள், நதிகள், மலைகள், ஏரிகள் கடந்து பறந்து போய் இலங்கையை அடைஞ்சது. சீதைய அசோகவனத்துல காவல் வைத்த ராவணன் பணிப்பெண்கள் கிட்ட சீதை விரும்பியதையெல்லாம் கொடுக்கவும் அவகிட்ட அன்பாக நடந்து கொள்ளவும் ஆணையிட்டான். ராவணன் வலிமை வாய்ந்த 8 வீரர்களை அழைச்சு, நீங்க ஜனஸ்தானத்துக்கு போய் ராமனை கண்காணியுங்க, அவனை பத்தின செய்தியா அடிக்கடி எனக்கு அனுப்புங்கன்னு கட்டளையிட்டான். விபீஷ்ணனுடைய மகளான திரிசடைய சீதைக்கு துணையா வச்ச ராவணன் அடிக்கடி தன்னுடைய மனைவி மண்டோதரியோடு அசோகவனத்துக்கு போய் சீதையுடைய நலத்தை விசாரித்தான். ராமனை மறந்து விடுமாறு, இலங்கையில மகிழ்ச்சியா இருக்குமாறு ராவணன் சீதை கிட்ட சொன்னான். ஆனா சீதை கிட்ட எந்த மாற்றமுமே இல்லை. அதே நேரத்துல தண்டகாரண்யத்துல ராமனும் லட்சுமணனும் ஓடி போய் ஆசிரமத்தை பார்த்தப்ப அங்க சீதைய காணல. காடு முழுவதும் தேடினாங்க, எங்குமே கிடைக்கல. ராமன் கவலையில புலம்புனான். நான் நிறைய தீய செயல்களை புரிஞ்சிருக்கணும். கூனிக்கு அம்பு விட்ட, தாடகைய கொன்ற, சூர்பனகையுடைய அங்கத்தை அறுக்க செஞ்ச, எல்லா பாவங்களும் ஒன்று சேர்ந்து பழிக்க தொடங்கிருச்சா? ஆட்சியை இழந்த, உற்றார பிரிந்த, தந்தையும் என்னால மடிந்தாரு, சீதையையும் காணலன்னு சோகத்துல துவண்டான். வழியில ராமனும் லட்சுமணனும் உயிர் போகிற நிலையில் இருந்த ஜடாயுவை பார்த்தாங்க. ஜடாயு அவங்க கிட்ட, ராவணன் சீதையை புஷ்பக விமானத்துல ஏத்திட்டு தெற்கே போனது சொன்னான். அது மட்டும் இல்லாம வனத்துல பெண்ணை தனியா விட்டுட்டு மானுக்கு பின்னாடி போனது ராமனோட குற்றம், மாயமான்னு அறிந்தும் சீதையை விட்டுட்டு போனது லட்சுமணனோட குற்றம். இப்படி குலப்பள்ளிய தேடிட்டீங்களேன்னு சொல்லி ஜடாயு உயிர் விட்டான். சீதையை தேடி ராமனும் லட்சுமணனும் தென் திசை நோக்கி போனாங்க. ஹனுமனையும் வாலியுடைய தம்பியான சுக்ரீவனையும் அவங்க சந்திச்சாங்க. ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதுன்னு முடிவு செஞ்சாங்க. ஹனுமன் ராமன் கிட்ட, வாலியும் ராவணனும் நண்பர்கள், அதனால வாலி சீதையை தேடித்தர மாட்டா. வாலியை எதிர்த்து வெல்ல முடியாது, ஏன்னா எதிர்ப்பவர்களுடைய பலத்துல பாதி பலம் அவன்கிட்ட போயிடும். சூழ்ச்சியால வாலியை வதம் செய்வது ஒன்றுதான் அவனை வெல்வதற்கான ஒரே வழின்னு சொன்னான். கொலை திட்டம் வகுக்கப்பட்டுச்சு. வாலியையும் சுக்ரீவனையும் மோத விட்டு சண்டை உக்கிரமா நடக்கும்போது ராமன் மறைவிலிருந்து வாலிக்கு அம்பு விட்டான். கீழே விழுந்த வாலி அம்பு வந்த திசையில ராமன் நிற்பதை பார்த்து, வில்லரம் துறந்த வீரனே, முறை தவறி நீ என்னை கொன்றது தர்மத்திற்கு விரோதமானதுன்னு சொன்னான். அதுக்கு ராமனுடைய மௌனமே பதிலா இருந்துச்சு. வாலி இறந்தா சுக்ரீவன் கிஷ்கிந்தையுடைய அரசனா முடிசூட்டி கொண்டான். சுக்ரீவனுடைய வீரர்கள் நாலாபுறமும் சீதையை தேடி அலைஞ்சாங்க. தென் திசையில சீதையை தேடி போன ஹனுமன் கடைசியா இலங்கைக்கு வந்து சேர்ந்தான். இலங்கையுடைய அழகை பார்த்து பிரமித்தான். இலங்கையுடைய எல்லா இடங்களிலும் சீதையை தேடிய ஹனுமன் கடைசியா சீதை வைக்கப்பட்டிருந்த அசோகவனத்துக்கு வந்தான். அங்க சீதையை பார்த்தா அவளுக்கு ஆறுதல் சொன்னான். ராமன் வந்து சீதையை மீட்பான்னு உறுதி சொன்னான். அப்ப காவலர் ஹனுமனை பார்த்தாங்க, கைது செய்ய முற்பட்டாங்க. ஹனுமன் அவங்கள அடித்து உதைத்து அட்டகாசம் புரிந்தான். இந்திரஜித் ஹனுமனை அடக்கி கட்டி இழுத்துட்டு போய் ராவணனுக்கு முன்னாடி விட்டான். ஹனுமன், அப்ப நான் தூதனா வந்த, என்ன ஏன் கைது செய்யணும்? தூதனுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும்னு சொன்னான். தூதனா வந்தவன் எதுக்காக இரவு நேரத்துல திருட்டுத்தனமா இலங்கைக்குள்ள நுழையணும்? அந்த புறத்துக்குள்ளும் அசோகவனத்துக்குள்ளும் வேவு பார்க்கணும், காவலர்களை தாக்கணும். இருந்தாலும் நீ தூதன்னு சொன்னதால உயிரோடு விடுற, என்ன தூது கொண்டு வந்திருக்க சொல்லுன்னு சொன்னான் ராவணன். ஹனுமன் அதுக்கு, ராவணா, உன்னுடைய வாழ்க்கைய நீயே கெடுத்துட்ட, அரச நீதிய அறவே மறந்து போன, தீய செயல்களை செஞ்சு அழிவு தேடிட்ட. இருந்தாலும் உயிரை காப்பாத்திக்க உனக்கு ஒரு வாய்ப்பு தர, உன்னுடைய முறையற்ற செயலுக்கு வருந்தி உடனே சீதையை கொண்டு போய் ராமன் கிட்ட சேர்த்துட்டு அவனை சரணடைன்னு சொன்னான். ஹனுமனோட இந்த பேச்சு ராவணனுடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. இருந்தாலும் நீ உடனே ராம லட்சுமணர்கள் கிட்ட போய் இங்க நடந்ததையெல்லாம் சொல்லி அவங்களை இங்க அழைச்சிட்டு வான்னு ராவணன் சொன்னான்.
அதுக்கப்புறமா ராவணன் தன்னுடைய வீரர்களை நோக்கி, இலங்கைக்குள்ள அத்துமீறி நுழைந்த குற்றத்துக்காக இந்த குரங்கோட வாளை தீயிட்டு கொளுத்தி இலங்கை நகரை சுற்றி வர செய்து எல்லையை தாண்டி விட்டு விடுங்கள்னு சொன்னான். வாள்ல தீ வைக்கப்பட்ட ஹனுமன் காவலர்களிடமிருந்து தப்பி இலங்கை நகரையே எரித்தான். அதுக்கப்புறமா கிஷ்கிந்தைக்கு திரும்பி போய் நடந்ததையெல்லாம் ராமனிடமும் சுக்ரீவனிடமும் சொன்னான். இனியும் காலதாமதம் வேண்டாம், சேனைகள் போரிட புறப்படட்டும்னு சுக்ரீவன் ஆணையிட்டா. 70 வெள்ளம் சேனை புறப்பட்டுச்சு. தெற்கு கரையை சென்றடைஞ்சது. ஒற்றர்கள் ராவணன் கிட்ட ராமன் இலங்கை மீது போர் தொடுக்க படை திரட்டி வருவதையும் கடலை கடக்க பாலம் அமைத்து கொண்டிருப்பதையும் சொன்னாங்க. ராவணன் மந்திர ஆலோசனை சபையை கூட்டுனான். ராமன் தாடகை வனத்திலிருந்து என்னுடைய அரசுகளை அழித்தான். என்னுடைய தங்கையான சூர்பனகையை அங்கஹீனம் செய்து அவமானப்படுத்தினான். அதுக்கு பழி வாங்கிறதுக்காக ராமனுடைய மனைவியான சீதையை சிறை எடுத்து அசோகவனத்துல வச்சிருக்க. கரண், தூஷ்ணன் மற்றும் திரிசிரச ராமன் கொன்றான். அதுக்கு தண்டனையா சீதை சிறை வைக்கப்பட்டிருக்கா. ராமன் சீதையை மீட்க விரும்புனா போரில் வென்று மீட்டு கொள்ளட்டும். ஒரு குரங்கு வந்து அட்டகாசம் செஞ்சுட்டு திரும்பியதை பார்த்தா போர் எத்தகையதாக இருக்குங்கிறத நிச்சயிக்க முடியல. உங்களோட ஆலோசனையினால 7 உலகங்களையும் வென்றேன். ராமனும் லட்சுமணனும் சீதையை தேடிட்டு கடற்கரைக்கு வந்திருக்காங்க. சுக்ரீவனும் மற்ற வானர வீரர்களும் உதவியா வந்திருக்காங்க. அவங்கள வெற்றி கொள்ள தகுந்த ஆலோசனை சொல்லுங்கள்னு கேட்டான் ராவணன். கும்பகர்ணன் எழுந்து, அரசே, ராமலட்சுமணர்களை பகைச்சிட்டு சீதையை தூக்கி வந்திருக்கீங்க. இருவரையும் போரில் வென்று தூக்கி வந்திருக்கணும். ராமனோடு தங்களுக்கு பகை ஏற்பட்டு விட்டதேன்னு கலங்க வேண்டாம். தங்களுக்கு பகைவன் யாராயிருந்தாலும் அவனை எதிர்த்து வதம் செய்வன், கவலை வேண்டாம்னு சொன்னான். அப்ப மந்திரி மகாபார்சுவன் ராவணனை வணங்கி, பகைவர்கள் யாராயிருந்தாலும் அவங்கள அடக்கிற ஆற்றல் பெற்ற அரசே, ராமனை ஒரு பொருட்டா கருத வேண்டாம். இந்திரனே எதிர்த்து வந்தாலும் கும்பகர்ணனும் இந்திரஜித்துமே சமாளிச்சுக்குவாங்கன்னு சொன்னான். ஆனா விபீஷ்ணனோ ராவணன் கிட்ட, ஆசையை விட்டுட்டு சீதையை ராமன் கிட்ட சேர்த்துடுங்க. ராமனை எதிர்த்து யாராலுமே நிற்க முடியாதுன்னு சொன்னான். விபீஷ்ணனோட பேச்சுகளால கோபமுற்ற ராவணன் விபீஷ்ணன் கிட்ட, நீ எப்போதும் சீதைக்கும் ராமனுக்கும் பரிந்து பேசுற. சீதையை மோகித்துத்தான் நான் அவளை கவர்ந்து வந்ததா என் மேல வீண் பழி சுமத்துற. ராமனை தண்டிக்கிறதுக்காகத்தான் நான் சீதையை சிறை வைத்தேன். உனக்கு என் மேல உள்ளூர பகை இருக்குங்கிறது எனக்கு தெரியும். பொறாமை கலை உன்னுடைய நெஞ்சில வியாபித்திருக்கு. நீ புலஸ்தியர் மரபையே கெடுக்க பிறந்தவன்னு சொன்னான். ராவணனுடைய சீற்றமும் கடுமையான வார்த்தைகளும் விபீஷ்ணனுடைய நெஞ்சை உறுத்துச்சு. துரோக எண்ணம் கொண்ட விபீஷ்ணன் மந்திர ஆலோசனை சபையிலிருந்து வெளியேறினான். அவனை சார்ந்த இன்னும் 4 பேரும் அவனோடு வெளியேறினாங்க. இலங்கையிலிருந்து புறப்பட்ட அவங்க ராம லக்ஷ்மணர்கள் இருக்கிற சேது கரையை நோக்கி போனாங்க. ராமனுடைய மனைவி சீதையை மோகத்தால கவர்ந்து வந்து ராவணன் சிறை வைத்திருக்கிறான்கிற விபீஷ்ணனுடைய குற்றச்சாட்டை கேள்விப்பட்ட ராவணனுடைய 2வது மனைவியான தன்யமாலினி குழம்புனா. அது பற்றி தெளிவுபடுத்தி கொள்ள மண்டோதரி கிட்ட அவ போனான். மண்டோதரி தன்யமாலினி கிட்ட, தேவமாதர்களான ஊர்வசி, ரம்பை, மேனகை இவங்கெல்லாம் ராவணனுக்கு சாமரம் வீசி சேவை செய்யறாங்க. அவங்களையே ராவணன் ஏறெடுத்து பார்த்ததில்ல. தேவலோக அரசகுமாரியான உன்னையே ஒதுக்கியவர் தான் ராவணன். நான் சொன்னதாலதான் உன்னையே அவரு திருமணம் செஞ்சுட்டாரு. அவரு சீதையை விரும்பியிருந்தா சுயம்பரத்துல வில்ல பொடிக்காம விட்டிருப்பாரா என்ன? சீதை சிறை வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அசோகவனத்துக்கு என்னையும் அழைச்சிட்டு போவாரா? அவரு சீதை கிட்ட தவறா எதையுமே பேசல. சூர்பனகையை மானபங்கப்படுத்தியதற்கும் சனஸ்தானத்தை அழிச்சதற்கும் பழி வாங்கவும் தான் சீதை சிறை எடுக்கப்பட்டா. அகலிகையை விரும்பிய இந்திரன் கௌதம முனிவருடைய உருக்கொண்டு அவளை கலந்தான். விரும்பிய உருவம் எடுக்கிற வல்லமை கொண்ட ராவணனோ தவசி வேடம் பூண்டுதான் சீதையை சிறையெடுத்தாரு. அவரு விரும்பியிருந்தா ராமன் வேடம் பூண்டு சீதையை மோகித்திருக்கலாமே. ராவணன் பிறன்மனை விரும்பும் பேதையல்ல. பகையரசர் மனைவியை சிறை எடுப்பது போர் முறைகள்ல ஒன்று. ராமனுக்கு வீரம் இருந்தா போரில் வென்று சீதையை மீட்கட்டும். அற்ப புத்தி படைத்த அறிவிலி, தப்பி நெறி படைத்த விபீஷ்ணன் தான் தப்பி ஓடுறதுக்காக அண்ணன் மீது வீண் பழி சுமத்தினான். எதிரி பக்கம் போறதுக்காக அண்ணன் மீது பழி சுமத்தியும் கூட தம்பிங்கிற காரணத்தால கொல்லாம விட்டாரு ராவணன்னு தன்யமாலினியுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்தினான். இலங்கையை விட்டு வெளியேறின விபீஷ்ணன் 4வரோடு ராமன் கிட்ட போய், நாங்க உங்ககிட்ட அடைக்கலமா வந்திருக்கோம்னு சொன்னான். ஆனா சுக்ரீவனோ, இவனை நம்பக்கூடாது, ராவணனுடைய ஒற்றனாக கூட இவன் இருக்கலாம்னு சொன்னான். ராஜ்யம் தனக்கு வேண்டும்ங்கிற ஆசையினால விபீஷ்ணன் நம்ம கிட்ட வந்திருக்கா, அதை குற்றமா கருத முடியாதுன்னு சொல்லி விபீஷ்ணனை ஏத்துக்கிட்ட ராமன் அவன்கிட்ட, இலங்கையை வெல்வதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்யி, நான் உன்னை இலங்கைக்கு அரசனாக்குறேன்னு சொன்னான். இதை கேட்டு மகிழ்ந்த விபீஷ்ணன் ராமன் கிட்ட, ராமா, ராவணன் வரம் பல பெற்றவன், யாராலுமே அவனை கொல்ல முடியாது.
கும்பகர்ணன் போர் செய்வதில் இந்திரனை ஒத்தவன். ராவணனுடைய சேனாதிபதியான பிரகஸ்தன் குபேரனுடைய சேனாதிபதியான மணிபத்திரனை தோற்கடித்தவ. யாருக்கும் தெரியாம மறைஞ்சு நின்று போர் புரிவதில் இந்திரஜித் மகா திறமைசாலி. மற்ற சேனாதிபதிகளான மகோதரன், மகாபார்சுவன், அகம்பனன் இவங்கெல்லாம் போர் வியூகங்கள் வகுப்பதில் திறமை பெற்றவங்க. இவங்களுடைய ஆலோசனைப்படி போர் புரியக்கூடிய எண்ணிலடங்கா வீரர்கள் இலங்கையில் இருக்காங்க. இவங்களுடைய உதவியை கொண்டுதான் ராவணன் 7 உலகங்களையும் வென்றான். ராவணனோட படைபலத்தை அறிந்து கொண்ட ராமன் இலங்கைக்கு அரசனா விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சா. வானர வீரர்கள் எல்லாம் கடல் மேல பாலம் கட்டுனாங்க. கடலை கடந்த வானரப்படை இலங்கையுடைய எல்லையை அடைஞ்சுது. விபீஷ்ணன் தன்னுடைய அமைச்சர்களை மாறு வேஷத்துல இலங்கை நகரத்துக்குள்ள அனுப்பி போர் விபரங்களை அறிந்து ராமனுக்கு தெரிவித்தான். எந்த நேரமும் போர் தொடங்கலாங்கிற நிலையில ராவணன் மந்திராலோசனை சபையை கூட்டினான். மாலியவானப்ப, அரசே, காலத்தையோ பலத்தையோ அறிந்து நடக்க ஒரு அரசனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால சீதையை விட்டு விடுவது நல்லதுன்னு சொன்னான். ராவணன் மாலியவானை நோக்கி, உங்களோட பேச்சு எனக்கு நன்மை பயப்பதா இருந்தாலும் அது பகைவனுக்கு சாதகமா இருக்கு. ராமனை போருக்கு அழைக்கிறதுக்காகத்தான் சீதையை நான் சிறையெடுத்த. ராமனுக்கு பயந்து சீதையை ஒருபோதும் திருப்பி கொடுக்க போவதில்லை. மற்றவங்களை வணங்கி வாழ்வது என்னுடைய இயல்புக்கு மாறானது. போரில் உயிர் துறந்தாலும் துறப்பேனை ஒழிய என்னுடைய இயல்பை மீறி என்னால் ஒருபோதும் நடக்க இயலாதுன்னு சொன்னான். இனி நடக்க போவது பெரும் போரே அன்றி சமாதானம் அல்லங்கிற முடிவை மந்திர ஆலோசனை சபை எடுத்துச்சு. இலங்கையோட வடக்கு வாயில ராமலட்சுமணனும், கிழக்கு வாயில அங்கதனும், மேற்கு வாயில ஹனுமனும் படைகளுக்கு தலைமை தாங்கி முற்றுகையிட்டாங்க. விபீஷ்ணன் படைக்கு நடுவிலிருந்து முற்றுகைக்கான யுக்திகளை சொன்னான். வானரர்கள் மதில்களை அழிச்சாங்க, அகழிகளை தூர்த்தாங்க, வாயில்களையும் கோபுரங்களையும் இடிக்க முற்பட்டாங்க. ராவணன் போர் முரசு கொட்டுனா பெரும் போர் மூண்டுச்சு. ராவணனுடைய படை தளபதி வச்சிரமுட்டியுடைய கடுமையான போரினால வானரங்கள் அழிஞ்சுது. தன்னுடைய படை வீரர்கள் அழிவதை பார்த்து கோபம் கொண்ட சுக்ரீவன் வச்சிரமுட்டியை எதிர்த்து போர் புரிந்தா. முடிவில் வச்சிரமுட்டி கொல்லப்பட்டான். அதே நேரத்தில் பிரகஸ்தன் வானரப்படை வீரனான நீலனோடு போர் செய்தான். நீலன் பிரகஸ்தனுடைய மார்பு கிழிச்சு கொன்றான். தூம்ராக்ஷன், அகம்பனன் ஆகிய ராவணனுடைய படை தளபதிகளும் கொல்லப்பட்டாங்க. தன்னுடைய படை தளபதிகள் போரில் வீழ்ந்ததை அறிந்த ராவணன் இனியும் அலட்சியமா இருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய மகனான அதிகாயனை போருக்கு அனுப்புனான். லட்சுமணனுக்கும் அதிகாயனுக்கும் இடையில கடுமையான போர் நடந்துச்சு. லட்சுமணனால அதிகாயனை எதுவுமே செய்ய முடியல. அப்ப வாயுதேவன் லட்சுமணன் கிட்ட, அதிகாயனை வெல்வது கடினம், பிரம்மாஸ்திரம் ஒன்றுனாலதான் அவன் மரணம் அடைவான்னு சொல்ல, லட்சுமணனும் அதிகாயன் மேல பிரம்மாஸ்திரத்தை ஏவுனான். பிரம்மாஸ்திரம் அதிகாயனுடைய தலையை துண்டிச்சுது. அதிகாயன் இறந்ததை அறிந்த இந்திரஜித் பெரும் கோபம் கொண்டா. என்னுடைய தம்பி அதிகாயனை கொன்ற ராம லட்சுமணர்களை கொல்லாம இலங்கை நகருக்குள்ள நான் திரும்ப மாட்டேன்னு சபதமேற்றான். இந்திரனோடு நடந்த போரில் அவனிடமிருந்து அபகரித்த வில்லை எடுத்துட்டு பேய்க்குடி ஏற்றிய தேரில் ஏறி போருக்கு போனா இந்திரஜித். ஊழி காலத்துல சிவபெருமான் ருத்ரனா உலக அழிக்கிறப்ப சூலமும் மழுவும் கொண்டு 8 தோள்களோடு உலக அழிப்பது போல இந்திரஜித் நின்ற இடத்திலிருந்து வானரர்களை அழிச்சான். மாய போர்க்கலையில வல்லவனான இந்திரஜித் வானரப்படைய நிலைக்குலைய செய்தான். கடைசியா பிரம்மாஸ்திரத்தை ஏவி ராமனையும் லட்சுமணனையும் வீழ்த்தினான். ராமனும் லட்சுமணனும் வீழ்ந்ததை அறிந்த வானர வீரர்கள் இனி என்ன செய்வதுன்னே புரியாம தவிச்சாங்க. சபதப்படி ராம லட்சுமணர்களை கொன்ற இந்திரஜித் இலங்கைக்கு திரும்பினான். ராமன் இறந்ததை அறிந்த ராவணன் ராமன் இல்லாம சீதைப்படும் துயர நினைச்சு பெரும் கவலை கொண்டான். அதனால தன்னுடைய அரண்மனை மருத்துவனான சுசேனனை ராம லட்சுமணர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனுப்பி வச்சான். சுசேனனும் மேருமலையில உள்ள அமிர்த சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்தா ராம லட்சுமணர்களை உயிர்ப்பிக்கலாம்னு சொன்னான். அதன்படி ஹனுமன் விரைந்து போய் மேருமலையில உள்ள மூலிகை சிகரத்தை பார்த்தான். அமிர்த சஞ்சீவினி மூலிகைங்கிறது எதுன்னு தெரியாததுனால சிகரத்தையே பெயர்த்தெடுத்து வந்தான் ஹனுமன். அதை கொண்டு ராம லட்சுமணர்களை உயிர்ப்பித்தா சுசேனன். விபீஷ்ணன் சுசேனனை மறுபடியும் இலங்கைக்கு போக அனுமதிக்கல. இதனால ராவணன் தன்னுடைய படையினருக்கு மருத்துவம் பார்க்க முடியாம போயிடுச்சு. மீண்டும் உயிர் பெற்ற ராமனும் லட்சுமணனும் போரை தவிர்த்து பின்வாங்குவாங்கன்னு ராவணன் நம்பியிருந்தா. ஆனா ராமன் மறுபடியும் போரை தொடங்கினான். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ராவணன் நிலைமை கைமீறி போவதை உணர்ந்தான். கும்பகர்ணனை போருக்கு அனுப்புவதுன்னு முடிவு செய்தான். ஊழி காலத்து பரமசிவன் போல கையில சூலம் ஏந்தி உடல்ல கவசம் தரித்து யுத்த களத்தை அடைந்தா கும்பகர்ணன். கும்பகர்ணன் போர் செய்வதை தடுக்க ராமன், ஹனுமன் மற்றும் விபீஷ்ணன் சதி ஆலோசனை செய்தாங்க. கும்பகர்ணனும் இன்னொரு ராவணன் போன்ற வலிமை மிக்கவன்னு பயந்த ராமன்
இலங்கை அரச பதவிங்கிற ஆசையை காட்டினா கும்பகர்ணனை நம் பக்கம் சேர்க்கலாம்னு சொன்னான். விபீஷ்ணனும் அதை ஏற்று கும்பகர்ணன் கிட்ட ஆசை வார்த்தை பேசினான். அற்ப மனிதர் இருவரை வணங்கி குரங்கையும் கும்பிட்டு உயிர் பிழைத்து வாழற உன் போன்ற மானமிழந்த செயலை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு சொன்னான் கும்பகர்ணன். ஏமாற்றத்தோடு திரும்பினா விபீஷ்ணன். கும்பகர்ணனை சமாளிக்க முடியாம வானர வீரர்கள் திகைச்சாங்க. கும்பகர்ணனுடைய அடியினால கடுமையான போர் புரிந்த ஹனுமன் ரத்தம் கக்கி சோர்ந்தான். நீலன், அங்கதன் மற்றும் வானரர் அனைவருமே கும்பகர்ணன் கிட்ட போரிட்டு சோர்ந்து விழுந்தாங்க. உக்கரமா போரிட்ட சுக்ரீவனை அடித்து வீழ்த்தினா கும்பகர்ணன். வானரப்படை அழிவதை பார்த்த ராமன் கும்பகர்ணனோடு போரிட்டான். இருவருக்கும் இடையில கடுமையான போர் நடந்துச்சு. ராமன் ஏவிய வாயு அஸ்திரத்தால கும்பகர்ணனுடைய கை வெட்டப்பட்டுச்சு. இருந்தாலும் தன்னுடைய வலிமை பொருந்திய கால்களின் துணை கொண்டு வானரப்படையை துவம்சம் செஞ்சா கும்பகர்ணன். கடைசியா கும்பகர்ணனுடைய கால்களையும் தலையையும் ராமனுடைய அம்புகள் கொய்துச்சு. கும்பகர்ணன் வீழ்ந்தான். தம்பியும் இறந்ததை கேள்விப்பட்ட ராவணன் மிகவும் கவலை கொண்டா. ராவணனை தேற்றிய இந்திரஜித் நிகும்பலை யாகம் செஞ்சா வெற்றி நம் பக்கமா திரும்பும்னு சொல்லி நிகும்பலை கோவிலுக்கு யாகம் செய்யறதுக்காக போனான். விபீஷ்ணன் ராமன் கிட்ட இந்திரஜித் யாகம் முடிந்து வரம் பெற்றா அவனை வெல்ல முடியாது, அதனால அவனோட தவத்தை கலைச்சு அவனை வெல்ல வேண்டும்னு சொன்னான். லட்சுமணனும் வானரப்படைகளும் விபீஷ்ணனோடு நிகும்பலை கோவிலுக்கு போனாங்க. யாகத்தை இடையில நிறுத்தின இந்திரஜித் தேரில ஏறி போரில் இறங்குனான். விபீஷ்ணனும் லட்சுமணனும் இந்திரஜித்தை தாக்குனாங்க. 3 இரவும் 3 பகலும் போர் நடந்துச்சு. கடைசியில விபீஷ்ணனுடைய சதியால இந்திரஜித் கொல்லப்பட்டு வீரஸ்வர்க்கம் அடைஞ்சான். இந்திரஜித் சூழ்ச்சியால கொல்லப்பட்டதை அறிந்த ராவணன் பெரும் சீற்றம் கொண்டான். இலங்கையில எஞ்சியுள்ள சேனைகள் அனைத்தையும் போருக்கு புறப்பட ஆணையிட்டான். அரண்மனை வாயிலுக்கு வந்து கொண்டு வாருங்கள் தேரைன்னு சொன்னான். தெய்வத்தன்மை வாய்ந்த தேர் அவனுக்கு பக்கத்துல வந்து நின்றுச்சு. இன்றைய போரோட முடிவை பார்த்து ஒன்று மகள் சீதை வருந்தனும் இல்லை மனைவி மண்டோதரி வருந்தனுங்கிற முடிவோடு தேர் மேலே ஏறி போருக்கு புறப்பட்டார் ராவணன். ராவணன் வெறியோடு போருக்கு வர செய்தியை விபீஷ்ணன் தெரிவிக்க வானரசேனை பயத்தால் நடுங்குச்சு. போரை முடிவுக்கு கொண்டு வர முடிவில் இந்திரன் தன்னுடைய தேரை ராமனுக்கு அனுப்புனான். ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில ஊழிக்கால போர் நடந்துச்சு. ராவணனுடைய அம்புகளை தன்னுடைய பானங்களால ராமன் தடுத்தான். ராவணன் தன்னுடைய பானங்களால ராமனுடைய தேர்ப்பாகன் மாதலியை அடித்து துன்புறுத்தினான். குதிரைகளை அடித்து வீழ்த்தினான். இதை பார்த்த தேவர்கள் கலக்கமடைஞ்சாங்க. அப்ப ராமனுக்கு துணையா லட்சுமணன், சுக்ரீவன், ஹனுமன், விபீஷ்ணன், நீலன் இவங்க எல்லோருமே வந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து தனித்து நின்ற ராவணனை ஆவேசமா தாக்குனாங்க. இருந்தாலும் ராவணன் தளராம போர் செய்தான். லட்சுமணன் பானங்களை விட்டு ராவணனுடைய தேரில் இருந்த வீணை கொடிகளை அறுத்தான். இன்னொரு பானம் தேர்ப்பாகனை கொன்னுச்சு. விபீஷ்ணன் தன்னுடைய கதாயுதத்தால ராவணனுடைய தேர் குதிரைகளை கொன்றான். தரையில நின்று போரிட்ட ராவணன் அனைவரையும் கதி கலங்க வைத்தான். அப்ப ராமன் தன்னுடைய அம்புனால ராவணனுடைய தலையை துண்டிச்சான். உடனே அடுத்த தலையோடு தோன்றுனா ராவணன். இருவரும் சமமா போரிட்டு இருந்தாங்க. போர் நீண்டு கொண்டே இருந்துச்சு. அப்ப விபீஷ்ணன் ராமன் கிட்ட ராவணனுடைய நெஞ்சில அமுத கலசம் இருக்கிற ரகசியத்தை சொல்லி நெஞ்சில பானம் விட செஞ்சா. ராமனுடைய அஸ்திரம் ராவணனுடைய நெஞ்சில போய் பாஞ்சுது. 7 உலகங்களுடைய தலையாய தலைவன், இந்திரனை வென்றவன், சிவனுடைய வரங்களை பெற்றவன், தனக்கு நிகர் தானேங்கிற பெருமையோடு இருந்தவன் கடைசியா மண்ணில வீழ்ந்தா. 10 உணர்ச்சிகளையும் தலையாக கொண்ட ராவணன் பாசத்தாலோ துரோகத்தாலோ கர்வத்தாலோ கோபத்தாலோ வீழ்ந்தா. அறிவுங்கிற ஒரு தலையை மட்டுமே கொண்ட ராமனால வீழ்த்தப்பட்டா. தன்னுடைய மகளான சீதை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா தியாகங்களையும் செய்த ராவணன் சீதை மறுபடியும் தனியா வனவாசம் செய்ய நேரிடும்ங்கிறதையும் தன்னுடைய கற்புத்தன்மையை நிரூபிக்க 2 முறை தீக்குளிக்க நேரிடும்ங்கிறதையும் அறியாமலேயே சிவமோட்சம்